So பாப்பு நம்ம வந்து சமச்சீர் கல்வி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1 சம்ஸ் பார்த்துட்டு வரோம். 7th sum. So if alpha, beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d, which means it is a cubic equation. Degree வந்து அப்ப என்னது 3. How many roots will be there? 3 roots. So இது பேசிக்கா நீங்க எடுத்த உடனே எழுத வேண்டியது. Okay மாமா? So number of roots will be 3. அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? Alpha, beta and gamma. Find the value of summation alpha by beta gamma in terms of the coefficients. So இங்க இருக்கக்கூடிய coefficientsல நம்ம வந்து ஒரு formula கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? So இப்ப let the roots of the cubic equation. Let the roots of the cubic equation given is என்னது? Alpha, beta and gamma. இப்போ இந்த மாதிரி alpha by beta அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா alpha by beta gamma அப்படின்னா நீங்க இதனுடைய வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? summation alpha by beta gamma. அப்ப இது ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சம். கரெக்டா? சோ அப்ப நீங்க எப்படி summation alpha previous sumsல நான் சொல்லிருப்பேன். இப்ப இங்க ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? sum of roots taken one at a time. alpha plus beta plus gamma plus delta அப்படின்னு போகும். 4 இருந்தா சப்போஸ் 3 roots இருந்தா இதோட finished. Next summation alpha beta அப்படின்னா என்னது? 2 roots taken at a time அப்படின்றது இது denote பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க சம் பண்ணணும். தட் இஸ் சம்மேஷன். அப்ப ஆல்பா பீட்டா, அடுத்தது என்னது? பீட்டா காமா, தென் என்ன? காமா ஆல்பா. சோ இந்த மூணு காம்பினேஷனுமே நான் ஆட் பண்ணணும், சம் பண்ணணும். தட் இஸ் சம்மேஷன் ஆல்பா பீட்டா. அப்ப சிமிலர்லி இப்ப நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Keep this as your rough work. Okay. இப்ப நம்மளுடைய क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? சம்மேஷன் ஆல்பா பை பீட்டா காமா. அப்ப இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஆல்பா பை பீட்டா காமா அவங்களே நமக்கு மாடலுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப ஆல்பா நியூமரேட்டர்ல இருந்தா ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ரூட்ஸ் என்ன ஆகுது? மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட்ல டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? இஃப் ஐ சூஸ் பீட்டா, சம்மேஷன் அப்படின்றதுனால பிளஸ், சோ பீட்டா சூஸ் பண்ண அப்படின்னா ரிமைனிங் ரெண்டு ரூட்ஸ் என்ன? ஆல்பா அண்ட் காமா. ஆல்பா அண்ட் காமாவோட ப்ராடக்ட் டினாமினேட்டர்ல இருக்கணும். நெக்ஸ்ட் காமாவை நான் நியூமரேட்டர்ல சூஸ் பண்ண அப்படின்னா ரிமைனிங் ரெண்டு ரூட்ஸ் எது? ஆல்பா பீட்டா. அப்ப ஆல்பா பீட்டான்ற ப்ராடக்ட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கணும். சோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பான்ஷன். அதை இங்க வந்து நீங்க ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியாடா கண்ணா? சோ இப்ப என்னது? given polynomial equation. சோ டைரக்டா அவங்க நம்பர்ஸ் கொடுக்காம வேரியபிள்ஸ் ஜெனரல் ஃபார்ம் தான் கொடுத்திருக்காங்க. ax cube plus bx square plus cx plus d. சோ டிக்ரீசிங் ஆர்டர்ல எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸுமே அவைலபிளா இருக்கான்னு பாருங்க. இல்ல ஏதாவது டேர்ம் மிஸ்ஸிங்னா நீங்க 0 போட்டு அதை எழுதிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. சோ ax cube bx square cx d all the terms are present. இப்ப நம்ம என்ன நல்லா கண்டுபிடிக்கலாம்? summation alpha இல்ல summation 1 ன்னு சொல்லலாம். 1 root taken at a time. சோ summation alpha அப்படின்னா என்னது? alpha plus beta plus gamma ஓட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? டிகிரி ஹையஸ்ட் பவர். இது ப்ரீவியஸ் வீடியோல கூட ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. சோ பாருங்க, ஹையஸ்ட் பவர் இது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 lesser than that, நெக்ஸ்ட் பவர். ஓகே, அதை விட 1 கம்மியா இருக்கு. இந்த பவர்னுடைய கோஎஃபிஷியன்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப மைனஸ் பி பை ஏ, இதுதான் ஃபார்முலா. ஓகே, மைனஸ் பி பை ஏ. இப்ப இதுக்கு ஏதாவது நமக்கு வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன் இருக்குதா? இல்ல, டைரக்டா வேரியபிள்ஸ் வச்சுதான் நம்ம எழுதவே போறோம். ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆல்பா பீட்டா. அப்ப சம்மேஷன் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். என்னடாமா? 2 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். அப்ப என்னென்ன காம்பினேஷன்? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. இதுக்கு என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் இப்ப b சூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இதை விட அடுத்தது 1 lesser than that. அப்ப cங்கிற கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். இதுக்கு நோ சிம்பிள் சேஞ்ச். சோ c by a. because 2 roots taken at a time ன்றப்ப இது summation 2, இப்ப இது ஈவன் நம்பர். இங்க வந்து summation 1, அது odd numberன்றதுனால நம்ம minus b by a ன்னு எடுப்போம். சோ இங்க c by a. summation alpha beta gamma. அடுத்தது என்னக்கனா? 3 roots taken at a time. அப்ப summation alpha beta gamma. summation 3 எடுக்கிறோம். இத நான் என்னன்னு சொல்லிருக்கேன்? product of the roots ன்னு சொல்லலாம். லாஸ்டா நீங்க எடுக்கக்கூடியது வந்து product of the roots ன்னு சொல்லலாம். so alpha beta gamma is equal to next coefficient, அதாவது நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? சோ 3 அப்படின்றதுனால ஆர்டர், அப்ப மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி பை ஏ.
Okay, so summation alpha கண்டுபிடிச்சிட்டீங்க, summation alpha beta, summation alpha beta gamma. All the three are found out. Okay, keep it as 1, 2, 3. Okay, just for your reference. ஏன்னா later இதுல நமக்கு யூஸ் ஆகும். இப்ப what we have to find summation alpha by beta gamma. அதை நான் இங்க already expand பண்ணி உங்களுக்கு explain பண்ணிட்டேன் கண்ணு. So alpha by beta gamma அப்படின்றதோட expansion என்ன? Alpha by beta gamma plus beta by alpha gamma plus gamma by alpha beta. இப்ப என்ன பண்ணும்? LCM basic step. ஒரு summation பண்றீங்கனால என்ன பண்ணுவீங்க? LCM கரெக்டா? So LCM எடுக்கணும்னா என்ன பண்ணும்? பாருங்க இதுல beta gamma இருக்கு, so alpha missing. இதுல alpha gamma இருக்கு, beta missing. இதுல alpha beta இருக்கு, gamma missing. கரெக்டா? So if you choose the denominator LCM as alpha beta gamma, எது மிஸ் ஆகுதோ அதால நம்ம மல்டிப்ளை பண்ணோம், ரைட் ஆர் நாட்? அப்ப இங்க எனக்கு denominatorல alpha மிஸ் ஆகுதுன்னா both the numerator and denominator should be multiplied by alpha. அப்ப alpha square ஆயிடும் numerator. Denominator will become alpha beta gamma. கரெக்டா? அடுத்தது என்னது? இங்க எனக்கு beta மிஸ் ஆகுது denominatorல. அப்ப both the numerator and denominator should be multiplied by beta. So numerator will become beta square, denominator alpha beta gamma ஆயிடுச்சு. So beta square. அடுத்தது என்ன வரும்? gamma மிஸ் ஆகுது. கரெக்டா? இது நீங்க டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. into gamma into gamma. gamma square அப்படின்னு ஆயிடும் numerator. denominator alpha beta gamma ஆயிடுச்சு. So common denominator alpha beta gamma கிடைச்சிருச்சா? Yes. numerator தகுந்த மாதிரி கிடைச்சிருச்சா? Yes. And alpha square plus beta square plus gamma square. இது வந்து ஒரு பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் ஆல்ரெடி டெரிவேஷன் சொல்லிட்டேன். ஓகே, சோ அதனால நான் இங்க டைரக்டா ஃபார்முலா மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன் கண்ணு. சோ வாட் இஸ் தி ஃபார்முலா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆஃப் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. previous sumல இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்திருப்பேன் சொல்ல எப்படி டெரைவ் பண்ணனும்ன்றது. சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க 3 ரூட்ஸ்க்கு. ஓகே, so divided by alpha beta gamma. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எங்க பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கோமா? பாருங்க, alpha beta gamma you have found out, alpha beta plus beta gamma plus gamma alpha you have found out, alpha beta gamma இது மூணுமே நம்மகிட்ட இருக்கு. சோ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான்மா, அதை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிரணும். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ இப்ப இங்க இருந்து I'm doing it here. alpha plus beta plus gamma இதனுடைய வேல்யூ என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? minus b by a. so minus b by a the whole square. okay, அடுத்தது minus 2 into alpha beta plus beta gamma plus gamma alpha. இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? c by a into c by a by alpha beta gamma. இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? minus d by a, right? minus d by a. just substitute பண்ணி பண்ணனும். so first numerator பண்ணலாமாடா கண்ணா? minus square பண்ணோம்னா பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப b by a the whole square, b square by a square minus 2c by a, 2c by a by minus d by a. okay, so அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? LCM. so இப்ப இங்க என்னது? a square இருக்கு. so இங்கேயும் நான் ஒரு a வால மல்டிப்ளை பண்ண both the denominators will become equal. so subtraction பண்ணனும்னா the denominator should be same. கரெக்ட்டா? so அப்ப இங்க denominatorல a square வேணும்னா நான் a வால மல்டிப்ளை பண்ணனும். so இப்ப இது எப்படி மாறிடும் நமக்கு? b square minus 2ac, ca நாலும் ac நாலும் ஒண்ணுதான், by a square by minus d by a. ஓகேவாமா? புரிஞ்சுதாடா? so fraction division easy தானே? fraction division எப்படி பண்ணனும்? b square minus 2ac. okay, numeratorல இருக்கிற fraction எழுதிக்கோங்க. அடுத்தது denominatorல இருக்கிற fraction நீங்க numeratorக்கு கொண்டு வரப்ப reciprocalா மாறும். so multiplied by the reciprocal of the denominator. so minus a by d ன்னு எழுதிக்கலாமா? d by a மேல வரப்ப என்னது? a by d மாறிடும். ஓகே, மைனஸ் மறந்துட கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சலேஷன். இங்க இருக்கிற ஒரு a க்கு இங்க ஒரு a கேன்சல் ஆயிடுமா தங்கம்? சோ மைனஸ் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எல்லாமே ஒரே ஸ்டெப்ல பண்றது கன்ஃபியூசிங்கா இருந்தா பாருங்கம்மா, a மட்டும் நான் கேன்சல் பண்றேன், மைனஸ் கூட நான் திரும்ப எழுதுறேன். சோ மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 2ac நியூமரேட்டர்ல இருக்கும். மைனஸ் ஆஃப், இந்த மைனஸ் எழுத மறந்துடுவீங்க நிறைய பேரு. ஓகே, சோ அதை மறந்துடாத தங்கம். மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 2ac by denominatorல ஒரு a and d இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா ad.
ஓகேவா? இப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ac by AD or DA எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். சரியா கண்ணா? So what is your final answer? Summation alpha by beta gamma நீங்க கண்டுபிடிச்சது என்னது? Alpha by beta gamma is equal to 2ac. Positive term first எழுதிக்கோங்க. 2ac minus b square by AD. So this is your final answer. Can you understand ma? So அந்த formula derivation previous sum பார்த்துட்டு try பண்ணுங்கம்மா. Okay? So sum புரிஞ்சுதாடா? ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா? Just explain பண்றப்ப அது ரொம்ப long sum தெரியும்டா கண்ணா. Once you start practicing and do it on your own, உங்களுக்கு அது ரொம்ப short timeல நீங்க அது முடிச்சிருவீங்க. ஓகேவாமா? So இப்ப அந்த derivation try பண்ணீங்களா? ஓகே நான் வீடியோ பாஸ் பண்றேங்கன்னா டெரிவேஷன் ட்ரை பண்ணுங்க பிகாஸ் நானும் அதை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு தேவை ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் ஓகே இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இந்த சம்மேஷன் 1 ஆர் சம்மேஷன் ஆல்பாவை 2 டைம் நீங்க மல்டிப்ளை பண்ணணும் யூ ஹேவ் டு ஸ்கொயர் தட் ஓகே சோ சம்மேஷன் ஆல்பா இன்டு சம்மேஷன் ஆல்பா alpha plus beta plus gamma into alpha plus beta plus gamma இத வந்து நீங்க ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா now if you do this உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே லெட்ஸ் ட்ரை சோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபார்முலா ஒரு டைம் டிரைவ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதுமா you don't have to by heart it okay சோ இப்போ என்னது ஃபர்ஸ்ட் ஆல்பா எல்லா டேர்ம்ஸ் ஓட நீங்க மல்டிப்ளை பண்ணனும் ஆல்பா should be multiplied with all the three terms அப்ப ஆல்பா ஸ்கொயர் plus ஆல்பா பீட்டா plus ஆல்பா காமா next என்னது beta should be multiplied with all the three terms அப்ப என்ன வரும் beta square plus alpha beta plus beta gamma okay next gamma should be multiplied with all the three terms so gamma square plus alpha gamma plus beta gamma இப்ப என்னது உங்களுக்கு சார்ட் பண்ணுங்க ஒரே மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் சோ இதுல alpha square beta square gamma square ஃபர்ஸ்ட் பக்கத்துல எழுதிக்கிறேன் alpha square plus beta square plus gamma square அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க alpha beta will be there 2 times 2 டைம் இருக்கும் அடுத்து alpha gamma 2 டைம் இருக்கும் beta gamma 2 times இருக்கும் கரெக்ட்டா கண்ணு சோ அப்ப 2 of alpha beta plus beta gamma plus gamma alpha இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல ஓகே சோ இப்போ இது எப்படி கிடைச்சிருச்சு நமக்கு alpha plus beta plus gamma வை ஸ்கொயர் பண்றப்ப whole square வரப்ப alpha square plus beta square plus gamma square plus 2 of alpha beta plus beta gamma plus gamma alpha so எனக்கு தேவை sum of squares of roots இந்த ஆன்சர் தான் வேணும் அப்ப plus 2 of alpha beta நான் என்ன பண்ணும் I have to shift it to the other side so alpha plus beta plus gamma the whole square minus 2 of alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to alpha square plus beta square plus gamma square so இந்த formula derivation உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியுதா because 4 roots கே நீங்க பண்ணிட்டீங்க so 3 roots அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் ஓகேவா so இது புரிஞ்சுதா சாமி இதுவும் பாத்துக்கிட்டீங்களா can you understand இந்த derivation ஒவ்வொரு சம்லயும் நீங்க போடணும்ன்றது அவசியம் இல்லமா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க எப்படி வந்துச்சுன்றதுனால நான் இங்க derive பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஓகேவாமா சோ மத்தபடி இந்த சம் வந்து it is a very easy sum so இத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஓகேவாமா thank you டா